ஏன் நான் எதிர்பார்க்குற எதிர்பார்ப்புகள் எல்லாம் தோல்வியில் முடியுது? இதில் நிறைய குழப்பம் எதில் தெரியுமா வரும்? கர்த்தர் ஒன்று சொல்லியிருப்பார், நம்ம அதை எதிர்பார்த்துருப்போம், ஆனால் அது ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கும். ஆபிரகாமிற்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்தார். என்னன்னா, நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், ஒரு குமாரனை கொடுப்பேன். சொன்னது பொய்யா? சொல்லி எத்தனை வருஷம் போயிடுச்சான்? 25 years. ஏன் அப்படின்னா, அது வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் அப்படி கிடையாது. அது ஆபிரகாமுடைய தப்பு. என்ன தப்பு பண்ணான்னா, அவர் சொல்லும்போது சாராள் மூலமாக எனக்கு வரும் அப்படின்னு அவன் நினைக்கல, ஆகார் மூலமாக வரும் அவன் நினைச்சான். ஸோ கர்த்தருடைய தாட் என்ன? சாராள் மூலமாக தான் உனக்கு என்னாகும், புத்திரன் பிறப்பான். ஆனால் ஆபிரகாம் நினைச்சது என்ன? ஆகார் நினைச்சான், ஆகார்கிட்ட குழந்தையை பெற்று எடுத்துட்டான். இந்த இஸ்மவேல் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கிடையாது. ஆபிரகாம் நினைச்சான் இது. ஆனால் அப்பயும் மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, இல்லை உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். ஏன் சொல்ல வரேன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று, ஆபிரகாம் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று. ஸோ இதனால் என்னாச்சு, அவன் எதிர்பார்த்துட்டே இருந்தான். ஆனால் அவன் வேற ஒரு இடத்துலேருந்து எதிர்பார்த்தானா, குழந்தை பிறந்துச்சா, ஆனால் அது அவனுக்கு பிளஸ்ஸிங் இல்லை, அது அவனுக்கு பிரச்சனையை கொடுத்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை வருது, எல்லாமே வருது, பட் நாம் தவறான ஒரு சேனல் வழியாக நம்ம எதிர்பார்க்குறோம். இப்படி தான் வரும் போல இருக்கு, இவங்க மூலியமாக வரும் போல இருக்கு, இந்த பிஸ்னஸ் மூலியமாக வரும் போல இருக்கு. நோ. அதனால தான் நம்ம பல நேரங்களில் எதிர்பார்ப்புகள்லாம் என்ன ஆகுது, ஃபெயிலியரில் போய் முடியுது. ஏன்னா காடோடைய பிளான் அதே கிடையாது. கர்த்தர் சொல்லும் போதே நீ அதை என்ன பண்ணியிருக்கணும், அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஆகார்கிட்ட இருந்து குமாரன் வந்தவொடனே எனக்கு குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு நினச்சான். ஆனையும் என் பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சான். ஆனால் அப்போ தான் அது இன்னும் 7 மடங்கு பற்றி எரியுது பிரச்சனை. எப்பவுமே காடுடைய மீன்ஸ், உங்ககிட்ட சென்ட் பண்ணாத நபர்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா யூ ரிசீவ் ஒன்லி ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ஆகார்கிட்ட இருந்து இஸ்மவேல் வந்தான். இஸ்மவேல் அவங்க எதிர்த்து நிற்கிறவங்க, வணங்க கழுத்து உள்ளவங்க, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ். எப்போ ஆபிரகாம் இதை அனலைஸ் பண்ணி, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதெல்லாம் பைபிளில் இல்லை, இதை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் இப்போ கர்த்தருக்கு முன்பாக திரும்பும்போது தான் மறுபடியும் காட் வராரு. வந்துட்டு அடுத்த உற்பத்தி காலத்தில் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். அப்போது என்னுடைய வாக்கு தத்தமோ, நான் எதிர்பார்க்குற விஷயமோ தோல்வி அடையுதோ இல்லை தள்ளி போகுதோ யார் கையில் தான் இருக்குது? இட்ஸ் இன் மை ஹேண்ட். என்னுடைய கரத்தில் தான் இருக்குது, என்னுடைய டெசிஷனில் தான் இருக்குது. நான் எந்த ரூட்டை சூஸ் பண்ணேன்னு தான் இருக்குது, எந்த நபரை சூஸ் பண்ணேன், எந்த நபரை நான் ஃபாலோ பண்ண சூஸ் பண்ணேன்.